அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான 3 விஷயம் நடக்க போகிறது. யார் முட்டுக்கட்டை போட நினைத்தாலும் அவை உறுதியாகவே தவிடுபடியாகுவதோடு சிறப்பான வாய்ப்பை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக லாபாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதி இருக்கிறார். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சரியாக மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது மூன்றாவது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அல்லது விஷயமாக இருக்கலாம் எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய்
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இந்த தருணத்தில் பொது வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லாபம் பல மடங்கு உயரும். இந்த தருணத்துல சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நிச்சயமாக தீரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. என்றைக்கோ வாங்கிய சொத்துக்களின் மதிப்பு இந்த தருணத்தில் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறைந்த விலையில் முதலீடு செய்து அதிக லாபத்தை இந்த தருணத்தில் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும். பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை லாபஸ்தானத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வளமரும் செவ்வாய் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார். குறிப்பாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பால் ஏராளமான நன்மைகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் முற்றிலுமாக விலகி புதிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் கனகச்சிதமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நுணுக்கமாக பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிதுனராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி பல விஷயங்களில் கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி எதிர்பாராத வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் கனகச்சிதமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு.